மை நைட் டைம் ரொட்டீன் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் நான் வீடியோ எடுத்து போடுறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 8:30 போல குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். காலையிலேயே மிளகா சட்னி வச்சிருந்தேன். ஸோ அது இருந்தது. அதனால இட்லி மட்டும் ஊத்திக்கிட்டேன். மிளகா சட்னி என்னோட ரொம்ப ஃபேவரட். எல்லாத்தோடையும் ரொம்ப சூட் ஆகும். காலையில வந்துட்டு ராகி தோசையும், மிளகா சட்னியும் வச்சிருந்தேன். ஸோ அதே மிளகா சட்னி கொஞ்சம் கூட வச்சிருந்தனால, நைட்டு இட்லிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மாவு அப்பதான் அரைச்சது. ஸோ வந்துட்டு ரொம்ப கெட்டியா இருந்தது. கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இட்லி ஊத்துனேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு 9:30 தான் நாங்க சாப்பிடுவோம். ஸோ 8:30 மணிக்கு இத ஆரம்பிச்சுட்டு, சைட்ல வந்துட்டு நான் யூசுவலா மீல் ப்ரெப் பண்ணுவேன். பட் வந்துட்டு அன்னைக்கு வந்து சாட்டர்டே நைட்டு. ஸோ வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் அப்பதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 வீக் மீல் பிளான் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸ் வாங்குவேன். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு லேட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அ காய வச்சேன்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ அந்த மாரி பண்ணாம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருவோம். சமைக்க போறதுக்கு முன்னாடி அ வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தான் பால் இருந்தது. நேத்து தான் அதுக்கு முன்னாடி நாள் தான் புதுசா மோர் குர ஊத்திருந்தனால டைரக்ட்டா அதிலேயே சேர்த்துட்டேன். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி திரும்ப நான் 11 மணிக்கு தான் நான் தூங்க போவேன். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி தயிர் எடுத்து திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். ரொம்ப புளிக்காம இருக்கும். ஸோ காய்கறிய வாஷ் பண்ணல அன்னைக்கு நானு. மல்லிகை சாமான் வந்துட்டு காலையிலேயே வாங்கிட்டனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பட் காய்கறி மட்டும் லேட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 8 மணிக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அததான் இப்ப எடுத்து வச்சுட்டுருக்கேன். அண்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, இந்த மந்த் எண்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம்னா, நாங்க வந்துட்டு இப்போ நாங்க இருக்க வீடு வந்துட்டு எங்களோட ஃபாதர் இன் லா பில்ட் பண்ணது. கீழ என்னோட இன்லாஸ் இருக்காங்க. மாடியில தான் நாங்க இருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்குன்னு செப்பரேட்டா ஹோம் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறோம். அதான் அந்த இம்பார்ட்டன்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். இதுல வந்து நான் எக்ஸைட்டடாவும் இருக்கேன். அதே சமயம் ரொம்ப பயமாவும் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம சேனல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க 6 மந்த்ஸ் முன்னாடி தான் ஒரு அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதுல உள்ள லோன்ஸே இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. பெரிய அமௌண்ட் இல்லனாலும் அதுல ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இப்போ இருக்க கொஞ்சம் அமௌண்ட்ல வந்துட்டு நாங்க இத கட்டுறத வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸா பண்ணணும். ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் எல்லாமே ஜாஸ்தி தான் இருக்கு. எல்லா ரேட்டுமே வந்துட்டு ஜாஸ்தியா தான் இருக்கு. அடுத்தது சொந்த வீடு அப்படிங்கும்போது, இந்த வீட்ல உள்ள இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்க்ரீன் இங்க இருக்க கர்டன் வந்து அங்க செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். 1 இயர் ஆகும். பட் இருந்தாலும் அங்க போம்போது எக்ஸ்ட்ராவா செலவு பண்றது. அதே மாரி சில ஃபர்னிச்சர்ஸ், அப்ளையன்ஸஸ் வாங்குற மாரி இருக்கலாம். இருக்கு. கண்டிப்பா நாங்க போட்ட பட்ஜெட்ல அதெல்லாம் வந்தது. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வேற. எப்பவும் போட்ட பட்ஜெட்ட விட கொஞ்சம் தாண்டி தான் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கான்ஷியஸா செலவு பண்ணணும். அதுவும் குறிப்பா மினிமலிசம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கான்ஷியஸ் தாட் எனக்கு வந்திருக்கு. ஸோ மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலோட எங்களோட சொந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா தேவையில்லாம நெறைய எக்ஸ்ட்ராவேகன்ஸாவான செலவுகள நானே வேண்டான்னு நிறுத்திடுவேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ பேக் டு த டாபிக். காய்கறி எல்லாத்தையும் எப்ப எடுத்து வைக்கிறேன்னா, இட்லி வந்து வேக வச்சேன். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஆகும். ஸோ அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சுட்டேன். என்னோட நைட் ரொட்டீன் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஸ்கூல் டேஸா இருந்ததுன்னா, காய்கறி எடுத்து வைக்காம அதுக்கு பதிலா அடுத்த நாள் என்ன சமைக்கணுமோ, அதுக்கான காய்கறிய வந்துட்டு நறுக்கி வச்சுருவேன். இந்த கொஞ்சம் கொஞ்சம் சப்பாத்தியோ, இல்ல வந்துட்டு இட்லியோ எந்த டிஃபனா இருந்தாலும், அந்த டின்னர் டைம்ல தான் அந்த ஒர்க்க நான் முடிப்பேன். இப்போ ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா ஸ்கூலுக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு மீல் ப்ரெப் பண்ண மாட்டேன். அதாவது காய்கறி நறுக்கி வைக்கிறது பண்ண மாட்டேன். பட் மீல் பிளானிங் கண்டிப்பா பண்ணிடுவேன். லீவ் நாளுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் போட்டு பிளான் பண்ணிடுவேன். அதுக்கேத்த மாரி தான் கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ஸோ வந்து வாரத்துக்கு நடுவுல காய்கறி தீர்ந்து போச்சு, மளிகை சாமான் தீர்ந்து போச்சு அந்த பிரச்சனை எதுவுமே வராது. காய்கறி மட்டும் அடுத்த நாள் நறுக்கிப்பேன். ஸோ ஏன்னா பொறுமையா லேட்டா சமைக்கலாம். அவசர அவசரமா சமைக்கணும்னு இருக்காது அப்படிங்கிறனால. அடுத்து வந்துட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? காய்கறி நறுக்குறதுல, இந்த பட்டாணி உரிச்சு வைக்கிறது அதெல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு ஆரஞ்சு மட்டும் புளியறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சுவலா அன்னைக்கு வந்து சாட்டர்டே. அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு நான்
கிறிஸ்மஸ் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து நைட் வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணணும். யூசுவலா ஆல்கஹால் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சோக் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணுவேன். ஆரஞ்சு இல்லன்னா வந்து பைனாப்பிள் ஜூஸ். இது 2மே யூஸ் பண்ணலாம் நல்லாருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியா, ரொம்ப சூப்பர் டேஸ்டியா இருக்கும். நீங்க கடையில வாங்குறத விட நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறத விட டபுள் த அமௌண்ட் பண்ணேன். இதுல வந்துட்டு நீங்க நட்ஸ் போட வேண்டாம். மத்தத மட்டும் ஊற வச்சா போதும். செய்யும்போது நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் நறுக்கி போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட் எந்த நட்ஸா இருந்தாலும் நம்ம கேக் செய்யும்போது போட்டுக்கலாம். மத்த ட்ரை ஃப்ரூட் கிறிஸ்மஸ் பழமும், டூட்டி ஃப்ரூட்டியும் மட்டும் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாரி, இந்த பச்சை பட்டாணி உரிச்சு வைக்கிறது, புதினா ஆஞ்சு வைக்கணும், இல்ல கீரை நறுக்கணும், இல்ல வந்து வாழைப்பூ ஆயிடும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிடுவேன். நம்ம ஒரு ஆளா பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் என் பையனுக்கு வந்து இது என்னன்னு தெரியல, என் பையனுக்கு ரொம்ப சமைக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் என்ன சமைச்சாலும் என் பக்கத்துல நின்னு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்பான். யூசுவலா நான் வந்து சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு எங்க அம்மா, என் அக்காலாம் சொல்லுவாங்க. என் பையன் அந்த மாரி இருக்கான். என்ன ஆகணும்னு கேட்டா செஃப் ஆகணும்னு கூட சில சமயம் சொல்லுவான். பட் இப்ப அப்படி சொல்றான். அப்புறம் சொல்லுவானான்னு தெரியாது. பட் அவனுக்கு இந்த மாரி ஹெல்ப் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னா, அவங்க வந்து எல்லா விஷயமே அவங்க தெரிஞ்சுக்கணும் சின்ன வயசுல இருந்தே. ஸோ வந்து ஆயில் ஏன் நெறையா இருக்குன்னா, கார சட்னி. கார சட்னி வித் எக்ஸ்ட்ரா ஆயில் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். பச்சை பட்டாணி எல்லாம் ஆஞ்சு 3 பேரும் என் ஹஸ்பண்ட், நான், என் பையன் 3 பேரும் சேர்ந்து ஆஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அது லீவ்னா அடுத்த நாள் வந்து லீவா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் டேவா இருந்தாலும் சரி, எனக்கு உடம்பு முடியலன்னா கூட என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடயாச்சும் நைட்டு வந்துட்டு எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வாஷ் பண்ணாம நம்ம போட்டோம்னா, அடுத்த நாள் காலையில அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னோட எப்பவுமே நான் நெகோஷியபிள். ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்ல, போன வாரம்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல, வைரல் ஃபீவரா இருந்தது. நான் ரொம்ப கோல்டா இருந்தது. அப்ப என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ காலையில பாத்திரம் கழுவ முடியலன்னா, அது கூட மதியம் சேர்த்து வச்சு இல்ல ஈவினிங்கோ கழுவிக்கலாம். ஆனா நைட் உள்ள பாத்திரத்த மட்டும் நைட்டே கழுவிடணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் பண்ணுவேன். அதுவும் என்னன்னு அடுத்து சொல்றேன். ஏன்னா பாத்திரத்த வந்து நம்மளுக்கு அப்ப அலுப்பா இருக்கும். பட் காலையில பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு அது எல்லாத்தையும் அடுத்து லீவ் நாளா இருந்தா கூட எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். இப்போ சண்டேனா நான்வெஜ் எடுப்போம். ஸோ நான்வெஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 டிஷ் தான் பண்ணணும் அப்டின்னாலும், எக்ஸ்ட்ராவா வெங்காயம், தக்காளி நறுக்கணும், மசாலா அரைக்கணும். இந்த மாரி வேலைலாம் இருக்கும். ஸோ அதுல இந்த பாத்திரம் கழுவுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத வேல. எனக்கு இந்த பாத்திரம் கழுவுறதும், துணி மடிச்சு வைக்கிறதும் தான் இருக்கிறதுலயே பிடிக்காத வேல. உங்களுக்கு ஹோம் மேக்கிங்ல பிடிக்காத வேல அப்டின்னா, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாத்திரம்லாம் கழுவிட்டு, கிச்சன் சிங்க்கையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். இதுக்கு வந்து ஒண்ணு நம்மளுக்கு வந்துட்டு டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் மார்னிங். இன்னொன்னு நம்மளுக்கு பாய்ச்ச தொல்ல, வேற எந்த விதமான பூச்சிகள், இன்செக்ட்ஸ் எந்த தொல்லையுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் அதே டிஷ் வாஷ் லிக்விட், அதே ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாரி நீங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல இந்த கிரீன் கலர்ல ஸ்பாஞ்ச் மாரி வரும்ல, அது யூஸ் பண்ணாலும் சரி. அத வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் இன்டர்வல்ஸ்ல அத மாத்துங்க. ரொம்ப பிஞ்சு போற மாரி இருக்கு அப்படிங்கிற டைம்ல அத நாங்க மாத்திடுவோம். அதுவும் குறிப்பா இந்த ஸ்பாஞ்ச் வச்சிருந்தீங்கன்னா, அது ரொம்ப அழுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால அது எல்லாத்தையும் வந்து அடிக்கடி மாத்தணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸாவது அதெல்லாம் மாத்திடணும். அடுத்தது கிச்சனோட கவுண்டர் டாப் பிளஸ் ஒயிட் கலர்ல சைடுல ஒரு டேபிள் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்னோட ஆல் பர்ப்பஸ் சொல்யூஷன் வினிகர் பிளஸ் வாட்டர் பிளஸ் டிஷ் வாஷ் லிக்விட் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லா மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு வைப் பண்ணிடுவேன். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிச்சனுக்குள்ள பூச்சி எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா. இந்த வீட்ல வந்துட்டு எங்களுக்கு பாய்ச்சே வராதது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்ல இருந்தபோது எப்பவுமே நைட்டு கிச்சன்ல அவ்ளோ பாய்ச்சல் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த கிச்சன் சிங்க் தான் அப்படிங்கிறது நான் இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு 20 இயர்ஸ் முன்னாடியே இறந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வருஷம் வந்து நானும் என் சிஸ்டரும் மட்டும் தான் கிச்சன் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. கைடன்ஸ்க்கும் யாரும் இல்லாதனால.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றேன். அம்மா வீட்ல அந்த மாரி இருந்தது அப்படிங்கிறத. அடுப்பையுமே வந்துட்டு நீங்க ரொம்ப தேய்ச்சு வாஷ் பண்ணலனாலும், ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடணும். அதே மாரி அடுப்புக்கு பின்னாடி பக்கம் வந்துட்டு தாளிக்கும்போது ஏதாவது பட்டிருந்தாலும், அதையும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சிடணும். இந்த கிச்சன் கிளீனிங் தான் வந்து எனக்கு நைட் வந்துட்டு கூட நேரம் இருக்கும். இந்த வீடியோ பார்க்க லென்த்தா இருக்க மாரி எனக்கே ஃபீல் ஆகுது. பட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குயிக்காவே பண்ணிடலாம். பாத்திரம் கழுவ ஒரு 10 நிமிஷம். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்குள்ளார இந்த ஒர்க் முடிஞ்சிரும். அதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் இந்த 10 மினிட்ஸ் வந்துட்டு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து நெறைய ஹெட்டேக்க குறைக்கும்னு சொல்லலாம். அதே மாரி ஏதாவது ஊற வைக்கிறது இருக்கு அப்டின்னா, மறக்காம மீல் பிளானர பார்த்து அத ஊற வைக்கிறது. அது எல்லாமே நைட் பண்ணிடணும். ஸோ வந்து கிச்சன் ஒர்க் தான் ரொம்ப மெயின். மத்தத டைடி அப் பண்ணலன்னா கூட, இந்த ஒர்க்க வந்து நான் கண்டிப்பா முடிச்சிருவேன். அண்ட் எல்லாருமே இத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன். இத வந்து தனியா ஷார்ட்ல கூட போட்டிருந்தேன். கண்டிப்பா நைட்டு பண்ண வேண்டிய நான் நெகோஷியபிள் எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இத கண்டிப்பா பண்ணுங்க. காலையில நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரீஸியா, ரிலாக்ஸா நீங்க காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கன்னா, கொஞ்ச நேரம் உங்க காஃபியோட நீங்க தனியா ஒரு 1/4 மணி நேரமாச்சும் நிம்மதியா இருக்கலாம். ஸோ ஹால்ல வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பிரிச்சிருந்தது. லாண்ட்ரி துவைச்சத வந்துட்டு மடிச்சு வைக்கல. அடுத்த நாள் காலையில மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ சேர்லாம் அங்கங்க கடந்தது. அது மட்டும் ரொம்ப திங்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கம்மியா இருக்கும்போது மெயின்டெயின் பண்றது ஈஸி. ஸோ வந்து மினிமலிசம்குள்ள போனதுக்கு அப்புறமா, டீக்ளட்டரிங்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கங்க 1, 2 தான் பிரிஞ்சிருந்தது. அது எல்லாத்தையும் துவைக்க வேண்டியத துவைக்க வேண்டியதுல போட்டுட்டு, டாய்ஸ் அங்கங்க என் பையன் போட்டிருந்தானா, அத கொண்டு வந்து அவன்ட்ட குடுத்துட்டேன். நைட் அவன எப்பவுமே நான் டாய்ஸ் வந்து எடுத்து வைக்க சொல்லுவேன். எடுத்து வச்சுட்டு அவன் மறுபடியும் எடுத்து விளையாடுவான். பட் ஸ்டில் ஒரு வாட்டி அத எடுத்து வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அந்த சைட்ல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பெட்ட கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். மதியம் வந்துட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு அத எடுத்து வைக்கவே இல்ல. ஸோ வந்துட்டு அத சரி பண்ணிட்டு, பெட்டெல்லாம் வந்து நம்ம நீட் பண்ணி வச்சுட்டு, நல்லா ஸ்ட்ரைட்டன் அப் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாரி எனக்கு வந்து நல்லா ஃபீல் குட்டா இருக்கும். அதனால வந்துட்டு அதெல்லாம் ஸ்ட்ரெய்டன் அப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் படுப்போம். என் பையனையும் வந்துட்டு நைட் ட்ரெஸ்க்கு அவன மாத்திட்டேன். ஸோ பிரஷிங் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து படுக்க போறதுக்கு முன்னாடி நான் பண்ற வேலை வந்துட்டு கொஞ்ச நேரம் புக் படிப்பேன். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பேன். எனக்கு ரொம்ப புடிச்ச சேனல்ஸ்ல, யூடியூப் சேனல்ஸ்ல ஏதாவது வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா, அந்த வீடியோஸ் பார்ப்பேன். கொஞ்ச நேரம் பையன் கூட விளையாண்டுட்டு இருக்கிறது. அந்த மாரி ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாரி போகும். 10:30 to 11. 11க்கு தான் எல்லாருமே தூங்குவோம். ஸோ நான் வந்துட்டு 6க்கு எந்திரிச்சுருவேன். மத்தவங்க 7க்கு எந்திரிப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக் தான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு, அன்னைக்கோட டே வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில ரிலாக்ஸா நாள ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நெறைய பேருக்கு போகும். உங்ககிட்ட அவ்ளோ பெரிய பவர் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அ தம்ஸ் அப் இஃப் யூ லைக் இட். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.